ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு என்ன ஐட்டம் தெரியுமோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடையில் அது என்னது, கடையில் இருக்கிற மாதிரியே ஒரு நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் மார்னிங் டிஃபனுக்கு. ஸோ எங்கள் அம்மாவும் அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதை ரெடி பண்ண போகிறதுக்கு வந்து இந்த மசாலா தான், நூடுல்ஸ் மசாலா 3 in 1 போட்டிருக்கல, இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த்து, ஆனாலும் வந்து ஒன் டைம் மட்டும் ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்புறம் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, காளான். ஸோ இது 2 வச்சு ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சண்டே இல்லை, ஸோ வெல்கம் டு சண்டே சமையல். வெல்கம் டு சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக காளான் வெட்டியாச்சு. ஆக்சுவலாக ஒரு 3 காளான் மட்டும்தான் வெட்டியிருக்கு. 3 காளான் வெட்டியாச்சு, ஒரு குட்டி உருளைக்கிழங்கு, ஒரு குட்டி தக்காளி வெட்டியாச்சு. இதெல்லாம் அடுப்பில் வச்சு வேக வைக்கிறதுக்கு பதிலாக ஓவனில் வச்சு வேக வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்டு அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பட்டாணி, ரொம்ப கொஞ்சமாக, அப்படி கை கலவு. ஏன்னா குட்டியோண்டு நூடுல்ஸ் பாக்கெட் தான், அதையும் வெஜிடபிள் போட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. சரியா? இப்போ இதை இதுக்குள்ளே லொபக்குன்னு கொட்டிடுவோம். நல்லா இருக்குல்ல? அப்புறம் இந்த உருளைக்கிழங்கை இதோடு லொபக்குன்னு கொட்டிடுவோம். காளானை மட்டும் என்ன பண்ணணும்னா லைட்டாக அலசிட்டு உள்ளே போடணும். இன்னைக்கு புதுமையாக என்ன டிஷ் செய்ய போகிறீங்க நேர்களுக்கு சொல்லித்தாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் அலசியாச்சு. வந்து அப்படிக்கா இதை எடுத்து இப்படிக்கா புளிஞ்சு அப்படிக்கா உள்ளே போட்டுருவோம். சரியா? இப்போ இத்தனோண்ட வேக வைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணிலாம் வேணாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணியை மட்டும் அப்படியே கிஜி 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 கிஜின்னு உள்ளே ஊற்றிடுவோம். சரியா? ஊற்றியாச்சா? இப்போ துண்டு உப்பு, அதாவது வேக வைக்கும் போதே உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து அந்த வேக வச்ச இது வந்து காய்கறிகள்லாம் வந்து நல்லா அப்படியே உப்போட அப்படியே ஊறி போயிருக்கும். சரியா? ஸோ வந்து அப்படிக்கா ஓவனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். சரியா? ஓவனுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஓவனில் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுக்குவோம், கையில் வைக்க முடியாது. ஓவனை திறந்து சுவிட்சை போட்டு ஆடிக்க உள்ளே வச்சு அடிய மூட்டு. இதில் என்னென்னா, இதில் குக்கிங் எய்டுன்னு இருக்குது பாருங்கள். இதில் 1 2 3 4 5 6 7 ஐயோ 7 தானா? இந்த வரை இருங்க மாமே. இது என்னென்னா எஸ்டி, நீங்கள் இது யூசின்னு வருது. ஓ தப்பா, குக்கிங் எய்டு கிடையாது, ஸ்டீம் எய்டா? ஓ எஸ்டினா ஸ்டீமு. சரி, இதில் 7ஆ? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக குக்கிங் எய்ட்லையா ஸ்டீம் எய்டா? ஓகே 7 எஸ்டினா ஸ்டீமு 7. ஓகே ஸ்டார்ட். இது என்ன ஒன்றுன்னு கேட்குதுமா? 1 kg தானா? ஸ்டார்ட் மறுபடியும். ஸோக்கு வந்து 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து வில் பி பேக் இன் 5 minutes அப்படி சொல்லுவோம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படிக்கா மேலே வச்சுட்டு கதவை மூடிடுவோமா? மூடிருச்சு. மூட மாட்டேங்குது. அப்படிக்கா வேக வச்ச காய்கறி எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு காய்கறி எடுத்து தனியாக வச்சுருவோம். அடுத்தபடியாக டேடிக்கு தெரியாமல் பதுக்கி வச்ச நூடுல்ஸ் பாக்கெட்டை எடுத்து நம்ம அப்படியே பிரித்து மறுபடியும் அதே ஓவன் டப்பாவில் போட்டு காய்கறி வேக வச்ச மாதிரியே ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பாயில் போட்டுட்டு அதே நேரத்தில் இங்கே அடுப்பில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் பக்காவாக ரெடி பண்ணிடுவோன்னு அப்படியே கேஸ் ஸ்டவை கொளுத்தி லைட்டாக எண்ணெயை ஊற்றி கடுகு போடணுமாம்மா அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லிட்டாங்க, வேணாம் கடுகெல்லாம் போடக்கூடாது, நூடுல்ஸ் கசந்து போயிடும் அப்படின்ட்டாங்க. அப்படியே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம், அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை கொஞ்சம், இந்த தக்காளியும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா வேக வச்ச காய்கறி எடுத்து லுபக்குன்னு கொட்டியாச்சு. இந்த காய்கறி கொட்டினதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷலாக வாங்கி வச்ச மேகி மசாலா, இந்த மசாலாவை காய்கறிக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூடு பேஸ்ட்டு, அதாவது காய்கறி கொஞ்சம் வேக வச்சுருந்தாலும் அந்த அரை சமையலில் வந்து இந்த இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு வதக்கினோம்னா நல்லா இன்னும் இஞ்சியையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்து போட்ட அந்த டேஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக இந்த செஸ்வா சாஸ் நல்லா உரப்பாக இருக்கிறதுக்காக பச்சை மிளகா போடல, அதுக்காக இந்த செஸ்வா சாஸையும் ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் பாருங்க. ஸோ இந்த செஸ்வா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்குன்னு வதக்கி முடிச்சோடனே பின்னாடி ஒரு சத்தம், கிங் கிங் கிங்னு. என்னன்னு பார்த்தா ஓவனில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
நூடுல்ஸ் வெந்துருச்சு. அப்படியே நூடுல்ஸை போய் ஓவனை திறந்து வெறுங்கையில் எடுக்கலான்னு பார்த்தா சூடுனா சூடு, வேற லெவல் சூடுங்க. விடுவோமா நம்ம இதுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கி வச்ச ஓவன் க்ளவுஸ் எடுத்து அந்த நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த நூடுல்ஸை வந்து கூல் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போடணும். அதுக்காகவே நம்ம வந்து அமேசானில் இந்த உருண்டை ஐஸ் கட்டி, அதாவது இந்த சரக்கடிக்கும் போத போடுவாங்க பார்த்தீங்களா, உருண்டை ஐஸ் கட்டி, இந்த ஐஸ் கட்டியை வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சரக்கடிக்கிறதுக்காக கிடையாது, நான் சரக்கடிக்க மாட்டேன். இந்த உருண்டை ஐஸ் கட்டியை சர்பத்தில் ஊற்றி குடிக்கிறதுக்காக வாங்கினேன். இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு, அதனால தான் இதை பற்றி வீடியோ போடல. ஸோ அது கோயிங் அப்பார்ட், இந்த உருண்டை ஐஸ் கட்டியை எப்படியாவது வெளியே எடுத்துடணும்னு சொல்லிட்டு தேங்காய் திருவுறத பின்னாடி வச்சு திருப்பி நொச்சுன்னு அடித்து ஒரு 4-5 ஐஸ் கட்டி எடுத்து அந்த நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணீர் பார்த்தீங்களா, அந்த நூடுல்ஸ் சுட அதில் போட்டு ஒரு 2 கிளறி அப்படியே கூலிங் எல்லாம் நூடுல்ஸ்குள்ளே இறக்கி நூடுல்ஸோட பிசு தன்மையெல்லாம் நல்லா லூஸ் ஆகிட்டு அப்படியே எடுத்தோம்னா அப்படியே உதிரியாக பூவாக நூடுல்ஸ் வர்ற மாதிரி சூப்பராக கூல் டவுன் பண்ணியாச்சு. ஸோ கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம வதக்கி வச்ச காய்கறி மிக்சரில் போட்டு இந்த நூடுல்ஸை லைட்டாக அப்படியே கிண்டு நம்ம காய்கறிக்கு போட்டு மீதி வச்சிருந்த அந்த நூடுல்ஸ் மசாலா பொடியை இந்த நூடுல்ஸ் மேலே அப்படியே பரபரன்னு வராவி விட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அப்படியே இந்த நூடுல்ஸை வந்து சூப் நூடுல்ஸாக மாற்றிடலான்னு பிளான் பண்ணி அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டேங்க. நேரங்கள் கழித்து அப்படியே படத்தில் காமிப்பாங்களா அந்த மாதிரி சூப்போட சேர்ந்து இந்த நூடுல்ஸ் பார்க்கும் போது அப்படியே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சிங்க. வாசனை கமகமன்னு வருது, நாக்குல எச்சி ஊறுது. கொஞ்சம் கொடுங்கல, சாப்பிட்டு பார்க்குறேன். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த நூடுல்ஸை ஒரு 4 ரவுண்டு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். எங்கள் அம்மா அப்பாவும் எனக்கு கொஞ்சம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சூப்பரான பெரிய சூப் நூடுல்ஸ் கரண்டி எடுத்து அப்படியே வச்சுட்டு, அடுத்து அவங்களுக்கு ஒரு கரண்டி, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கரண்டி அப்படின்னு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு ப்ளஸ் தனியாக